சேலத்துல தன்னோட கள்ளக்காதலியோட மகன் தன்னை அப்பான்னு அழைக்கல அப்படின்றதுனால ஆத்திரமடைஞ்சு ஒரு நபர் அந்த 3 வயது சிறுவனை கொடூரமா தாக்கி கொலை பண்ணியிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க. சேலம் மாவட்டம் குகை பகுதியை சேர்ந்த தம்பதி பசுபதி சண்முகப்பிரியா. இவங்களுக்கு வெற்றிவேல் வெற்றி மாறன் அப்படிங்கிற 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில சண்முகப்பிரியாவுக்கும் பசுபதியோட நண்பரான தமிழரசன் அப்படிங்கிறவருக்கும் திருமணத்தை மீறிய ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பசுபதி தமிழரசனை கண்டிச்சிருக்காரு. ஆனா இதுல ஆத்திரமடைஞ்ச தமிழரசன் பசுபதிய கத்தியால குத்தி கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்காரு. இது தொடர்பா கிச்சுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில சண்முகப்பிரியா தன்னோட மகன்களோட தமிழரசனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு தமிழரசனும் சண்முகப்பிரியாவும் மது போதையில இருந்ததா சொல்லப்படுது. அப்போ அவங்க 3 வயது சிறுவனான வெற்றிமாறன் கிட்ட தமிழரசனை அப்பான்னு கூப்பிட சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா அந்த சிறுவன் கூப்பிட மறுத்ததாகவும் அழுததாகவும் சொல்லப்படுது. இதுல ஆத்திரமடைஞ்ச தமிழரசன் வெற்றிமாறனை சரமாரியா தாக்கியிருக்காரு. இதுல வெற்றிமாறன் தலையில பலத்த காயமடைஞ்சு சேலம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அங்க சிகிச்சை பலனின்றி வெற்றிமாறன் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. இதையடுத்து அன்னதானப்பட்டி போலீசார் தமிழரசன் பேர்ல வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தாய் சண்முகப்பிரியா கிட்ட விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.